ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7. நம்ம ஆல்ரெடி 6 அத்தியாயம் பார்த்தாச்சு. இப்போ 7வது அத்தியாயம் என்னென்னா சுருக்கம். அது என்ன சுருக்கம்? சுருக்கம்னா நம்ம அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகளை கையெடுக்காமல் சுலபமாகவும் தெளிவாகவும் வாகாகவும் எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட குறிகளை சேர்த்து எழுது குறித்தொடருக்கு தான் சுருக்கம்னு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். நம்ம ரிப்பீட்டடாக வர வார்த்தைங்களை நம்ம ஷார்ட்டாகவும் அதை தெளிவாகவும் ஈஸியாகவும் எழுதுறதுக்கு நம்ம கையை எழுதுகிற வாட்டம், நம்ம எழுதுகிற ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோவும் மாறாமல் ஈஸியாக இருக்கிறதுக்காக சுருக்கி எழுதுறோம்ல. 2-3 வார்த்தைங்க சேர்த்து சுருக்கி எழுதுறது தான் சுருக்கம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கட்சி, பிரதி, கட்சி. ஃபஸ்ட்டு இதில் நிறைய மாதிரி எழுதலாம் நம்ம சுருக்கி எழுதுறது. இதில் ஃபஸ்ட்டு கட்சி, பிரதியை அவங்க ஒமிஷன் பண்ணிட்டாங்க. ஒமிஷன் பண்ணிவிட்டு கட்சியில் இதுவுமே ஒமிஷன் பண்ணிட்டாங்க. வெறும் இச்சா மட்டும் திருப்பி போட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ கட்சி, பிரதி, கட்சின்றப்ப அப்படியே நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? இது நீங்கள் எழுத வரும், ஃபஸ்ட் எடுத்தோடனே வராது. இப்போ அவங்க இந்த இதெல்லாமே ஒமிஷன் பண்ணிட்டாங்க. கட்சி போட்டுட்டாங்க, மீதி எல்லாத்தையும் ஒமிஷன் பண்ணிவிட்டு திருப்பும் இச்சா மட்டும் போட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறியை பார்த்த உடனே வார்த்தைகள் தோன்றும்படி இன்றியமையாத குறிகளை மாத்திரம் வைத்து கொண்டு மற்றவை விளக்கி எழுதப்படும். அதாவது முக்கியமாக நமக்கு என்ன அதில் தேவை, இது இருந்தால் எடுத்துடலாம், மீதி இது இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ முக்கியமாக இருக்கிற குறியை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒமிஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையும் விளக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்ட்ரோக் போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம எழுதுறதால நமக்கு டைமு சேவ் ஆகும். அது இல்லாமல் நம்ம எழுதுறதுக்குமே நம்மளுக்கு பெரிய வார்த்தை நம்ம இப்போ உட்காந்து கட்சி, பிரதி, கட்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா பெரிய ஸ்ட்ரோக் வரும். அந்த மாதிரி பெருசாக எழுதாமல் சின்னதாக ஸ்ட்ரோக்குமே சின்னதாக போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்மளுக்கு எழுதுறதுக்கு கை வாட்டமும் நம்மளுக்கு நல்லா இருக்குது இல்லைங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, படிப்படியாக. சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, படி இதை மட்டும் வச்சுருக்குறாங்க, மீதி எல்லாத்தையும் ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் முக்கியமாக இப்போ இதுதான் தேவை. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்போ படி ஓகேங்களா? அப்போ படிப்படியாக. அடுத்தது 2வது ஆரம்ப உயிர்க்குறிகளை விளக்கியும் தனி குறிச்சொற்களை அடிப்படையாக கொண்டும் எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆரம்ப உயிர்க்குறிகள்னால் நம்ம ஸ்டார்டிங்கில் உயிரெழுத்து போடுவோம் இல்லைங்களா? அப்போ அவ்வாறுன்றப்போ ஆ வருது இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலாம் ஒமிஷன் பண்ணிவிட்டு அந்த உயிர்க்குறி ஆ ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒமிஷன் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ஆரம்ப உயிர்க்குறியில் விளக்கிட்டாங்க. விளக்கிட்டு ஃபஸ்ட் பிளேஸ் தானே, அவ்வாறு ஆ வந்தால் ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுட்டா சரி. சரிங்களா? அவ்வாறு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன ஆச்சு, அதே தான் இங்கேயும் ஆவை ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் உயிர்க்குறியில் விளக்கியும். அடுத்தது தனிக்குறி சொற்களை அடிப்படையாக கொண்டும். தனிக்குறி சொற் தான் பேஸ். சரிங்களா? இப்போ அதைன்றதுக்கு நம்ம தனிக்குறி சொற்களில் வருது இல்லைங்களா? அதை, அது, இதெல்லாமே தனிக்குறி சொற்கள் இல்லைங்களா? அப்போ அதை தவிரன்றப்போ அதை பேஸாக வச்சுட்டு ஷார்ட்டாக எழுதுறோம் இல்லைங்களா? இப்போ அதையே பேஸாக வச்சுட்டு இந்த தாவி அதெல்லாம் ஒமிஷன் பண்ணிவிட்டு ரா மட்டும் போட்டாங்க அவங்க. அப்போ அதை தவிர. ஓகேங்களா? நீங்கள் எழுதுறது தான் வரும். நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும் நீங்கள் எழுதுறதுக்கு. அதனால் எழுதி பழகிருங்க. அடுத்தது சுருக்கத்தில் உள்ள முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில் எழுதப்படுமோ அந்த நிலையிலிருந்தே சுருக்கத்தொடர் ஆரம்பித்து எழுதப்படும். அதாவது 3வது ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ சுருக்கத்தில் எழுதுறோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி சுருக்கத்தில் எழுதும்போது எந்த இடத்துல முதல் வார்த்தை ஸ்டார்ட் ஆகுமோ அங்கே தான் நம்ம எழுதணும்னு சொல்கிறாங்க. சுருக்கத்தில் உள்ள முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில், அதாவது பிளேஸ் தான், எந்த பிளேஸில் நம்ம எழுதுவோம். அப்போ அதுன்றதை இப்போ முதல் எழுத்துனது அதுதான் அதில். சரிங்களா? அப்போ அதுன்றது முதல் பிளேஸ் இல்லைங்களா? அப்போ அதுன்றது எந்த பிளேஸில் ஆரம்பிக்குதோ அங்கே தான் நம்ம சுருக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அப்போதாவதுன்றது ஃபஸ்ட் பிளேஸ் இல்லைங்களா? அப்போதுன்றது என்னத்துக்கு, ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட் பிளேஸ் இல்லைங்களா? அது எப்போது அப்படின்னு வருதுன்னா அது செகண்ட் பிளேஸ். அப்போ செகண்ட் பிளேஸில் தான் நம்ம அந்த எப்பொழுதாவதுன்றதை
எழுதணும் நம்ம, சரிங்களா? அப்போ அப்பொழுதாவதுன்றது ஃபஸ்ட் ப்ளேஸ், அதே இப்பொழுதாவதுனா தேர்டு ப்ளேஸில் நம்ம எழுதணும். இப்பொழுதாவது, ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வர வார்த்தை வந்து எந்த இடத்துல எந்த ப்ளேஸ் வருதோ அங்கே தான் வந்து நம்ம எழுதணும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அது, எது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம ப்ளேஸுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுன்றதப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் வரும், அதே வந்து எதுன்றப்போ செகண்ட் ப்ளேஸில் வரும், இதுன்றப்போ தேர்ட் ப்ளேஸில் வரும். அப்போ நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கே தான் நம்ம அது ஸ்ட்ரோக் எழுதணும். அப்போ தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நீங்கள் எல்லாமே இப்போ அப்பொழுதாவது இங்கே எழுதிட்டு, எப்பொழுதாவது இங்கே எழுதிட்டு, இப்பொழுதாவது இங்கே எழுதிட்டிங்கன்னா எது அப்பொழுதாவது இப்பொழுதாவதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை இப்போ அப்பொழுதுனா எங்கே வருதோ ஃபஸ்ட் ப்ளேஸ் வருதா, ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் போடணும் நம்ம. அதே எப்பொழுதா செகண்ட் ப்ளேஸ் வருதா, அப்போ செகண்ட் ப்ளேஸ் தான் எப்பொழுதாவதுன்னு போடணும், சரிங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ற, என்று அப்படின்ற சொல் வந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கோடு வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம், சரிங்களா? கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ, அதை வந்து கீழேயும் இருக்கலாம். அது நம்ம எழுதுகிற வாகை பொறுத்து தான். இன்கேஸ் வந்து நம்மளுக்கு எழுதும்போது வாகுனா வந்து நமக்கு கம்ஃபர்டபுள் இருக்குது இல்லைங்களா? எழுதுறதுக்கு வந்து இப்போ மேலே தான் நம்மளுக்கு எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்குன்னா இப்போ மேலே போடலாம். அதே வந்து கீழே தான் வாட்டமாக இருக்குது, மேலே போடுறதுக்கு வாட்டம் இல்லைன்னா அந்த இடத்துல கீழே போடலாம், சரிங்களா? அப்போ சேர்த்து எழுதும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி எழுதிடலாம், சரிங்களா? ஒரு கோடு போட்டோம்னா என்று அப்படின்னு அர்த்தம், என்று. அதே வந்து தனியாக வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை வந்து நம்ம தனியாக வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? என்றுக்கெலாம் என்ன வரும்னு சொல்லிட்டு அதுதான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்போ வந்து தனியாக வரும்போது நம்ம இந்த கோடு போடக்கூடாது, சரிங்களா? அப்போ சேர்த்து வரும்போது மட்டும்தான் அந்த கோடு போடணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அல்லவென்று, அல்லன்றது ஃபஸ்ட் ப்ளேஸ் இல்லைங்களா? அப்போ அல்ல என்று அதை சேர்த்து எழுதிக்கணும், ஓகேங்களா? அல்லவென்று. அதே இல்லை என்று, அப்போ இல்லைன்றப்போ தேர்ட் ப்ளேஸ் இல்லைங்களா? அப்போ இல்லை என்று, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மேல் கோடு. இங்கே இருக்கிற வென்றுன்றப்போ இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இப்படி போட்டிங்க, இருக்கின்றன இப்படி போட்டிங்க. அது கூட நம்ம இப்படி சேர்த்து எழுதணும்னா கண்டுபிடிக்க முடியாது என்ன வார்த்தைன்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா டவுன்வர்டு தான் எழுதி ஆகணும், சரிங்களா? அப்போ கீழ் நோக்கி எழுதுகிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து, சரிங்களா, என்று. அதே வந்து தனியாக எழுதும்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த தனியாக எழுதும்போது அதுக்கான குறி என்னவோ அதுதான் போடணும், என்ற என்னவோ அதுதான் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதுதான் வந்து சுருக்கங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து தனிக்குறில் சொற்களை வந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி சுருக்கங்களும் நீங்கள் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்ற வேர்ட்ஸை நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் மற்ற வேர்ட்ஸ் என்ன வருது அதான் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதோட தனிக்குறில் சொற்களும் சுருக்கங்களும் நீங்கள் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து ஸ்பீட்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதை வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது மறக்காமல் இருக்கும். பின்னாடி வந்து யூஸ் ஆக போகிறது இது மட்டும் தான். நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி சுருக்கங்கள் தனிக்குறில் சொற்கள் தான் நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஸ்பீடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்பீடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அப்படின்றப்ப நம்ம இது ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? இப்போ இங்கே ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அது இருக்குது இல்லைங்களா? அது கூட அதாவது ஆவதுன்றது நம்ம சேர்த்து எழுதுனீங்களா? அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது வரையில்ன்றப்ப அது வரை இல், சரிங்களா? அது வரையில் நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அத்துடன்றப்ப இத்துடன், சரிங்களா? அப்போ அத்துடன். அத்தகையன்றப்ப அது யா, சரிங்களா? அப்போ அத்தகைய. அது எப்படின்றப்ப அது எப்படிக்கு பால்விங், சரிங்களா? அப்போ அதுவும் ஒருன்றப்ப அது மா அப்படியே ரா, சரிங்களா? அப்போ இதில் வந்து தேவையில்லாதலாம் நம்ம ஒமிஷன் பண்ணிடலாம். அப்போ இந்த தா இருந்தால் போதும் அதுன்றதுக்கு, சரிங்களா? அப்போ தா இருந்தால் போதும். அதேமாரி மா இருந்தால் போதும், சரிங்களா? அப்புறம் ரா இருந்தால் போதும். அப்போ இதெல்லாம் சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு அப்படின்றப்ப கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். அப்போ தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத ஒமிஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து வந்து சந்தி எழுத்துக்கள், சரிங்களா? சந்தி எழுத்துக்கள்ன்ற ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. சந்தினா வந்து இப்போ நம்ம வந்து நிலைமொழியும் வருமொழி சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நல்லா புரியணும்னா இருங்க, இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்களா? இது வந்து மண்ணுன்றது நிலைமொழி, பாண்டம்ன்றது வருமொழி, சேர்த்து எழுதுகிறோம். அப்போ 2 வார்த்தை வந்து சேர்த்து எழுதும்போது இது நிலைமொழி, இது வருமொழி, சரிங்களா? அப்போ இது 2 சேர்த்து எழுதும்போது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாத மண்பாண்டம் அப்படின்னும் சேர்ற ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாத சேரும், சரிங்களா? அப்படி வந்து அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அடி நுனி, சரிங்களா? எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் சேர்றது இது. அதே வந்து 2 சேர்த்து எழுதும்போது ஒரு சில
இடையில் வந்து நம்ம சந்தி எழுத்துக்கள் தோன்றும். அதுவும் வந்து அது 2வது வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா புதுசாக வந்து ஒரு வார்த்தை வந்து 3வதுல தான் வந்து தோன்றல் தெரிதல் கெடுதல்னு வரும். இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு வார்த்தை தோன்றலாம். அப்படி இல்லைனா அதையே மாறி வரலாம். அப்படி இல்லைனா ஒரு வார்த்தை வந்து விட்டு போகலாம். அதுதான் தோன்றல் தெரிதல் கெடுதல். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா மலை குகைன்றப்ப இங்கே இக்கு வரும் இல்லைங்களா? மலை குகைன்றப்ப சரிங்களா? அது வந்து அப்போ 2வது. அப்போ 3வது என்னென்னா தோன்றல் தெரிதல் கெடுதல் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு தான் வந்து சந்திப்பிழை இல்லாமல் நம்ம வந்து எழுதி பழகணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். இப்போ நம்ம மறவேன்றத ஸ்ட்ரோக் இப்போ போட்டோம்னா, ஆனால் நம்மளுக்கு வந்து இலக்கணத்தை கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் எந்த இடத்துல வந்து இக்கு போடணும், எந்த இடத்துல வந்து நம்ம இப்படி எழுதணுன்றதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக வந்து எழுத முடியும். அதனால் தமிழோட இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விரிவெழுத்தில் அது மாதிரி ஸ்ட்ரோக்கில் போடும்போது நம்ம போட்டுடலாம். அது ஸ்ட்ரோக்கில் இருந்து நம்ம எழுதும்போது இதெல்லாம் மிஸ்டேக் கணக்கு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஆஃப் மார்க் இது பண்ணுவாங்க சந்திப்பிழைக்கலாம். சரிங்களா? அப்போ சந்திப்பிழைக்கெலாம் வந்து மிஸ்டேக் வருதுன்றப்ப நம்ம அதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்படி வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது தனியாக எழுதும்போது பிரச்சனை கிடையாது. சேர்த்து எழுத எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து போட்டாலுமே அதுவும் மிஸ்டேக் கணக்கு தான். சரிங்களா? அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து எழுதணுன்றதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வினை சுருக்கம். வினைச்சுருக்கம்ன்றப்ப கொடு என்ற வினைச்சொல்லின் அடியாக இருதிணை, ஐம்பால், மூவிடம், முக்காலம் ஆகியவற்றை காட்டும் சொற்கள் பிறக்கும். அதாவது திணை 2 திணை, உயர்திணை, அஃறிணை, ஐம்பால். சரிங்களா? பால் இருக்கு இல்லைங்களா? அடுத்தது மூவிடம், தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. அதுக்கப்புறம் முக்காலம், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இருக்கிறதால ஒவ்வொரு இதுக்கும் இப்போ பேஸ் வந்து இதுதான் கொடு தான். ஆனால் கொடு வச்சுட்டு இரு திணை வரும். அதாவது உயர் திணை வரும், அஃறிணை வரும். கொடுத்தான், கொடுத்தாள்ன்றப்ப அது ஆண்பால், இது வந்து பெண்பால். சரிங்களா? பலவின்பால், ஒன்றன்பால், பலர்பால், பலவின்பால், மொத்தம் 5 பால் இருக்குது இல்லைங்களா? அந்த பால் வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஆண்பால், இந்த இடத்துல பெண்பால், ஆறுன்றப்ப இந்த மாதிரி பேஸ் இதை வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லைங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி வந்து எழுதலான்றதை வந்து இந்த இடத்துல வினை சுருக்கம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வினை சுருக்கம்ன்ற இடத்துல தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து இப்படி தான் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டிங்கன்னா தான் பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து எழுதும்போது வந்து இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்லாம் வந்து வரக்கூடாது. நம்ம மேக்ஸிமம் இந்த மிஸ்டேக் தான் நடக்கும். சரிங்களா? பேஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வினை சுருக்கங்கள் கொடுத்ததே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடு பார்த்தாங்களா? அது கொடுத்ததே. அப்போ கொடுத்ததேன்றப்ப சவுண்டு வந்தால் நம்ம என்ன சொன்னோம்? இந்த பக்கம் சுற்றணும் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்குறாங்க. கொடுத்ததே. சரிங்களா? அதே வந்து கொடுத்ததைன்னு வரப்போ ஐக்கு வந்து நம்ம சேர்த்து எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ வந்து இப்படி தானே பார்த்தோம், நம்ம இப்படி பார்த்துருப்போம். அதை இங்கே வந்து சேர்த்து எழுதுறாங்க கொடுத்ததை. சரிங்களா? அடுத்தது கொடுத்ததால் அப்படின்றப்ப ஆல்விங், அந்த ஆல்விங், அது கூட சரிங்களா? லா. சரிங்களா? அப்போ கொடுத்ததால். அதே கொடுத்ததில்ன்றப்ப அதே ஆல்விங், அந்த இடத்துல இங்கே ஒரு புள்ளி. சரிங்களா? கொடுத்ததில். சரிங்களா? அடுத்தது கொடுத்ததாக அப்படின்றப்ப ஆகன்றதுல ஆக இப்படி வரும் இல்லைங்களா? அந்த ஆக ததாகன்றப்ப ததாக இப்படி தானே பார்த்தோம் நம்ம தது. இப்போ ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், இப்படி தானே பார்த்தோம். அதுதான் வந்து இங்கே எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ததுன்றது அது கூட ததாகன்றப்ப ஆகன்றப்ப அப்படியே சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? பட்டது அப்படின்றப்ப பட்டது இப்படி எழுதுகிறாங்க. பட்டணன்றப்ப பட்டண. சரிங்களா? படியாள்ன்றப்ப படியாள். சரிங்களா? படியாள். அடுத்தது பட்டாள்ன்றப்ப பட்டாள். சரிங்களா? படுமான்றப்ப படுமா. சரிங்களா? படுமெனன்றப்ப படுமென. சரிங்களா? படுமே அன்றி. சரிங்களா? அன்றி நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? இன்றி, அதே தான் இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படுமே அன்றி. சரிங்களா? அடுத்தது படுவது. படுவதைன்றப்ப படுவது, அது கூட ஒரு ஐ. சரிங்களா? படுவதை. பட்டீர்ன்றப்ப அந்த இது அதுக்குள்ளே ரா. சரிங்களா? பட்டீர். பட்டவைன்றப்ப இப்படி. சரிங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்துடும். இந்த வார்த்தைலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கொடுத்ததேன்றப்ப இப்படி வரும் இல்லைங்களா? கொடுத்ததேன்றப்ப இப்படி வரும். அடித்ததை. இதுக்கெல்லாம் வந்து பயிற்சிக்கான இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்சர் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பின்னாடி வந்து கரெக்டாக தான் நம்ம எழுதியிருக்கிறோமா அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள். கொடுத்ததே. கொடு அது கூட ததே. சரிங்களா? அப்போ கொடுக்கு வந்து இது. சரிங்களா? கொடு
ததே சரிங்களா, கொடுத்ததே அதுதான். அடுத்தது அடித்ததைன்னு இருக்குது இல்லைங்களா, அடி போட்டுருணும், அது பக்கத்தில் தது இருக்குது இல்லைங்களா, தது அது கூட ஐ சரிங்களா, அடித்ததை. சரி, நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக அந்த மாதிரி படித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்தது இதாக இருக்குது பாருங்களா, பயிற்சி. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து உங்களால் முடியுதான்றதை நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். படித்து எழுதி விரிவெழுத்தில் எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் வந்து இது என்ன பண்ணணுன்னா, படிச்சுட்டு வந்து ஸ்ட்ரோக் வந்து படித்து பார்க்கணும். கரெக்டாக உங்களுக்கு எடுக்க முடியுதா அப்படின்னு ஸ்ட்ரோக்கை நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்ட்ரோக் வந்து எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா விரிவெழுத்தில் எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அப்போ இதே மாதிரி நீங்கள் எழுதி பின்னாடி கீ இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை உங்களால் வந்து எடுக்க முடியலன்றப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்கேஸ் இதில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுது, ஒரு சில வார்த்தை இப்போ இதுனா வார்த்தைன்னு தெரியல, இங்கே ராமனிடத்தில் இருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ராமனிடத்துலேருந்து உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பத்தலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அப்போ இதுவரையில் எதை நீ அடிக்கடி கேட்டாயோ அது உனக்கு இருந்து கிடைக்காதுன்றது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை எண்ணி ஏமாறாதே சரிங்களா. இப்போ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களால் எடுக்க முடியுதா அப்படின்றத பார்க்கணும். இல்லை எடுக்க முடியல அப்படின்றப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பார்த்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் வரும். அதுக்காக நீங்கள் வந்து படிக்கவே கூடாது, அப்படியே விட்டுறணும் அப்படின்லாம் கிடையாது. ட்ரை பண்ணணும், முடிஞ்ச வரையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக வச்சுக்கணும். நிறையா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் நம்ம கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக பிக்கப் பண்ண முடியாது. அதேமாதிரி கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். பண்ணுறதையும் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். தப்பாக பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான வந்து இது வந்து கிடைக்காது சரிங்களா. தப்பாக ஒரு விஷயத்த பண்ணுறதால நம்மளுக்கு அதுக்கான பலனை வந்து கரெக்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் சரிங்களா. தெரியாமல் நீங்கள் ஆகலை இப்படி தான் அப்படின்னு தெரியாமலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரியலையா, அது வந்து இப்போ கேளுங்க, டவுட்டு கேட்டு பண்ணுங்கள். தெரியாமையே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனால் வந்து எந்த யூஸுமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இன்கேஸ் வந்து இது தெரியல அப்படின்னா மொட்டையாக மனப்பாடம் பண்ணுறதால ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்போ அந்த இடத்துல இப்போ எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால் வந்து நமக்கு இதை வந்து எடுக்க முடியல அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ரோக் வந்து இப்போ இப்படி தான் எழுதியிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியலனா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் எழுதிட்டே போனீங்க, நம்ம எழுதி முடித்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து புரிஞ்சுட்டு தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் புரிஞ்சு நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு தெரியுதுன்றப்ப அடுத்தது ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. தெரியல நம்மளுக்கு இதுவே வந்து நம்மளுக்கு இதாகலை ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக எழுதிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு இப்போ படிக்கும்போதே நீங்கள் பேஸை வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்பீடில் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. அதனால் ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.